I am Dr. Kavitha. இங்கே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிக்கல் அல்ஜிப்ராவில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட்ஸில் இமேஜினரி அண்ட் இரேஷனல் ரூட்ஸை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இமேஜினரி அண்ட் இரேஷனல் ரூட்ஸ் எதில் வரும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸில் வரும். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ஒரு ரூட்டாக இருந்தால் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா இஸ் ஆல்சோ ஏ ரூட். ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ரூட்டாக இருந்தால் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டாவும் ஒரு ரூட்டாக இருக்கும். அப்போ இரேஷனல் நம்பருக்கும் அதே மாதிரி தான். இரேஷனல் நம்பரில் ப்ளஸ்ஸுக்கு ஒரு ப்ளஸ் ரூட்டாக இருந்ததுன்னா மைனஸும் ரூட்டாக இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 அப்படின்றது தான் ரூட்டாக இருக்கும். ப்ளஸ் √2 வந்து ஒரு ரூட்டாக இருந்தால் ப்ளஸ் மைனஸ் √2வும் ஒரு ரூட்டாக இருக்கும் அதுக்கு. ஓகேவா? இதுதான் இதனோட கான்செப்ட். இமேஜினரி அண்ட் இரேஷனல் ரூட்ஸ் ப்ளஸ் ரூட்டாக இருந்தால் மைனஸும் அதுக்கு ரூட்டாக இருக்கும். அதுதான் இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா வந்து இமேஜினரி ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன்னா ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா இஸ் ஆல்சோ ஏ ரூட்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரூட்ஸோட ப்ராடக்ட் வந்து ஈக்குவேஷன் கொடுக்கும், பாலினாமியல் ஈக்குவேஷனை. அதை யூஸ் பண்ணி ரிமைண்டர் தியரம் வச்சு இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்களா, ரிமைண்டர் தியரம் மூலமாக ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா இஸ் ஆல்சோ ஏ ரூட்னு வந்துருச்சு. ஏன்னா அந்த ரூட்டை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. சரிங்களா? அப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? Example 1. Form a rational cubic equation which shall have for roots 1, 3 minus √2. Root of -2. Okay. So இப்போ இங்கே irrational root கொடுத்துருக்காங்க. 3 minus root of -2ங்கிற irrational root கொடுத்துருக்காங்க. அப்போ 3 minus √2னா 3 plus -√2 is also a root. அதுதான் இந்த imaginary and irrational roots ஓட கான்செப்ட் இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 ரூட் கொடுத்துருக்காங்க. 3 minus square root of -2வை ஒரு ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 plus square root of -2 is also a root. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 3 ரூட்டு இருக்குது. 1 ஒரு ரூட்டு, 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 ஒரு ரூட்டு, 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 ஒரு ரூட்டு. ஸோ இப்போ இந்த 3 ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். x மைனஸ் 1, x மைனஸ் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2, x மைனஸ் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2. இப்போ 3 ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ண அந்த கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும் இல்லைங்களா? சரி, ப்ராடக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. இதுதான் ரேஷனல் கியூபிக் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ரூட்ஸோட ரேஷனல் கியூபிக் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 4 டிகிரி ஈக்குவேஷன். இதுக்கு ஒரே ஒரு இரேஷனல் ரூட் கொடுத்துருக்காங்க, 2 minus √3 அப்படின்னு. அப்போ இரேஷனல் ரூட் 2 minus √3 ஒரு ரூட்டாக இருந்தால் 2 plus √3யும் ஒரு ரூட்டாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ 2 minus √3 is a rootனா 2 plus √3 is also a root. அப்போ 2 ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்த 4 டிகிரி ஈக்குவேஷன்லேருந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணோம்னா இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரணும் இல்லைங்களா? அப்போ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை சால்வ் பண்ணும்போது 2 சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 இரேஷனல் ரூட் தான் சொல்யூஷன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அந்த 2 இரேஷனல் ரூட்லேருந்து தான் நம்ம அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ணோம். ஸோ 4 ரூட்டும் கிடைச்சிருச்சு. சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சால்வ். இங்கே ஒரு 4 டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2 plus i √3ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் கொடுத்துருக்காங்க, இமேஜினரி ரூட்டு. ஸோ 2 plus i √3 ஒரு ரூட்டுன்னா 2 minus i √3 is also a root அப்படிங்கிறது இமேஜினரி ரூட்ஸில் நமக்கு தெரியும். அப்போ அந்த 2 ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துருக்க 4 டிகிரி ஈக்குவேஷன்லேருந்து ரெடியூஸ் பண்ணோம்னா இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 2 சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஆல்ரெடி 2 இமேஜினரி ரூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது.
இப்போ ஒரு 2 இமேஜினரி ரூட் கிடைச்சிருக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது. ஸோ 4 இமேஜினரி ரூட்டு இந்த 4 டிகிரி ஈக்குவேஷனுக்கு கிடைச்சிருச்சு. சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4. சால்வ் தி ஈக்குவேஷன் x power 4 minus 11x square plus 2x plus 12 equal to 0. x cube term missing இருக்கீங்க. இதுக்கு ரூட் வந்து இரேஷனல் ரூட் ரூட் 5 minus 1 is a root ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இரேஷனல் நம்பருக்கு தான் ப்ளஸையும் மைனஸையும் மாற்றி போடணும். சரியா? அப்போ root 5 minus 1 is a rootன்னா minus root 5 minus 1 is also a root. அப்போ minus root 5 minus 1னையும் ஒரு ரூட்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துருக்க 4 டிகிரி ஈக்குவேஷன்லேருந்து ரெடியூஸ் பண்ணோம்னா இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு இந்த ஈக்குவேஷனை புது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா 2 சொல்யூஷன் கிடைக்கும். ஆல்ரெடி 2 இரேஷனல் ரூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ 2 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. 4 ரூட்டு அந்த 4 டிகிரி ஈக்குவேஷனுக்கு கிடைச்சிருச்சு. சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ புரிஞ்சதா? நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம இன்னும் புதுசாக வேற ஈக்குவேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில். ஓகே, see you, bye. Thank you very much.